தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில இருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவருடைய ஊழியம் முழுமையாக தொடங்குவது, புதிய ஏற்பாட்டு ஊழியம் தொடங்குவது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில ஆவியானவர் வரும்போது அவருடைய காரியங்கள் மூலமாக, வரங்கள் மூலமாக ஊழியங்கள் தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஊழியங்கள்ல தான் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதும், இந்த ஊழியங்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் மூலமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய நாமம் அறிவிக்கப்பட்டது, ரட்சிப்புக்குள்ள ஜனங்கள் வழிநடத்தப்பட்டதே நாங்க பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இதை நாங்க சரியாக புரிந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக அறிஞ்சு கொள்ளணும். அதற்காக ஒரு வார்த்தைகளாக முடிந்த வரையில நான் பார்த்து கொண்டு போகிறேன். ஆவியானவரும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நேற்றைய தினத்துல பார்த்தோம், இன்னும் அநேக வார்த்தைகளை கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று பேதுரு மனம் திரும்பின அந்த ஜனங்களுக்குள்ள புத்தி சொல்லுகிறதை நாங்கள் பார்த்தோம். அதன் பின்பு 41வது வசனம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். முதலாவது இயேசு போன பின்பு முதலாவது ஊழியம் ஆவியானவரால வழி நடத்தப்பட்ட ஊழியம் என்ன? ஆவியானவர் வந்தாரு, மற்றவர்களுடைய அந்நிய பாஷைகளை, அவங்கள் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி அவங்க பேசினாங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில இருந்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இரத்தம் சிந்தினார், பாடுபட்டார் என்ற காரியத்தை பேதுரு பேசினாரு. இதனால குத்தப்பட்டு மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி அந்த வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவங்க அன்றைக்கு மட்டும் 3000 பேர் சபை சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுரு அப்போஸ்தலர் ஊழியங்கள்ல சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் சொல்லிருக்கிறோம், ஆவியானவரால வழி நடத்தப்படுகிறோம் சொல்லுகிறோம். வரங்கள் இருக்கு, பெரிய அப்போஸ்தலர், போதகர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, அற்புதம் செய்கிறவர் எல்லாம் போட்டுக் கொள்ளுகிறோம். போட்டு பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறோம். அந்த கூட்டத்துல வருகிற ஜனங்கள் மத்தியில ஆவியானவரால தேவனுடைய மகத்துவங்கள் அறிவிக்கப்படுகிறதா? ரட்சிப்பின் சுவிசேஷமாக அங்கே சொல்லப்படுகிறதா? அதை கேட்கிற ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்புதல் நடக்கிறதா? ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா? தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா என்று பார்த்தா அநேக இடங்கள்ல இல்லை. காரணம் என்ன? ஆவியானவர் இல்லையா? இருக்கிறாரு. வரங்களோட வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாரு. பேதுரு, அப்போஸ்தலர்கள், பவுல் செய்த ஊழியங்களை போல இந்த நாள்ல ஏன் நடக்கிறது இல்ல? ஆவியானவர் ஏன் கிரியை செய்கிறது இல்லை என்று யோசிக்கணும். அங்க ஆவியானவர் வரும்போது அவங்க ஆவியானவருக்கு மட்டும் இடம் கொடுத்தாங்க.
உலகத்தை விட்டு வெளியில வந்தாங்க. ஜனங்களையும் வேறு பிரித்தாங்க. சத்தியத்தை சத்தியமா பேசினாங்க. ஆவியாருடைய நோக்கத்தை செய்தாங்க. தங்களை அபிஷேகம் பெற்றவர், வரம் பெற்றவர்னு காண்பிப்பதற்கு ஆவியானவர் அவங்க பயன்படுத்தல. ஆவியானவர் சரியா புரிந்து கொண்டு அதன்படி ஊழியர்களை செய்தாங்க. சத்தியத்தை சத்தியமா பேசினாங்க. குத்தப்படும்படி பேசினாங்க. உணர்த்தப்படும்படி பேசினாங்க. மனம் திரும்புதல் நடக்கும்படி பேசினாங்க. இதான் அங்க காரியம். உலக காரியங்களை குறித்து பேசல. உலக ஆசீர்வாதங்களை குறித்து பேசல. சொந்த அனுபவங்களை குறித்து பேசல. வேதத்தை பேசினாங்க. சத்தியத்தை பேசினாங்க. இயேசுவை பேசினாங்க. அவருடைய நோக்கத்தை பேசினாங்க. உணர்த்துதலை பேசினாங்க. ஆவியானவர் இருந்தும் அபிஷேகம் இருந்தும் ஊழியங்களை செய்து காரியங்கள் நடக்காதுக்கு இதுதான் காரணம். இத புரிஞ்சு ஆவியானவரால சரியாக வழிநடத்தப்பட்டு இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்ய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தத்தக்கதாக ஆவியானவர் என்னையும் உங்களையும் உணர்த்தி சரியான ஊழியத்தில் எங்களை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.